ஒரு சேர்ல உட்காருவான். உட்காந்துட்டு அந்த பாட்டு கேட்கலாம் சொல்லிட்டு உள்ள இருந்து எடுத்து செட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வரும். இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அந்த கால் அட்டென்ட் பண்ண 2 பேருக்கும் செம்ம ஷாக்ல இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோக்கும் ஷாக்கு. ஹீரோக்கு என்ன நியூஸ் வரும்னா, உங்க ஒய்ஃப் போன ஒரு கார்ல வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வரும். அந்த பக்கம் ஹீரோயினுக்கும் அந்த கால்ல வந்து உங்க ஹஸ்பண்ட் போன கார்ல வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வரும். 2 பேரும் செம்மையா பயந்து போயிடுவாங்க. அங்கில இருந்து ஓடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து கார் எடுத்துட்டு போவான். ஜோயாவும் எப்படியோ அந்த இன்னொரு கார்ல எடுத்துட்டு அந்த லொகேஷன் வந்து ரீச் ஆயிடுவா. இந்த பக்கம் 2 பேரும் வந்து ஒரே டைம்ல தான் வந்து இறங்குவாங்க. அதாவது ஹீரோவும் ஜோயாவும் வந்து ஒரே டைம்ல தான் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல வந்து இறங்குவாங்க. இவங்க 2 பேரும் மூஞ்சி பார்க்கணுமே செம்மையா பயந்து போயிருப்பாங்க. அழுவாங்க லிட்ரலி. இந்த பக்கம் ஜோயாவும் செம்மையா பயந்து போய் அழுவா. அங்க ஒரு கார் இருக்கும். அந்த காரை பார்த்தோன்னே ரொம்ப நசுங்கி போய் ஒரு மலையில இருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கார் வந்து நசுங்கி போயிருக்கும். இதை பார்த்துட்டு ஜோயா வந்து அந்த காரை பார்த்துட்டு செம்மையா பிரேக் ஆகி அழுவா. இந்த பக்கம் வந்து ஹீரோவும் வந்து செம்மையா பிரேக் ஆகி வந்து பாப்பான். பார்த்தா அங்க 2 பேரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. துணி போட்டு மூஞ்ச ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க போல, அதனால வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஃபேஸ. இதை பார்த்துட்டு 2 பேரும் செம்ம ஷாக் ஆகி பிரேக் ஆயிடுவாங்க. எங்க ஜோயா வந்து அங்க போலான்னு கிட்ட போறப்போ கரெக்டா வந்து காத்துல வந்து துணி வந்து பறந்துடும். பார்த்தா அவளோட ஹஸ்பண்டோட ஃபேஸ் தான் இருக்கும். பார்த்துட்டு அவ செம்மையா பிரேக். இந்த பக்கம் ஹீரோ வந்து போயிட்டு அந்த சைடு யாரு இருக்கான்னு சொல்லிட்டு திறந்து பார்ப்பான். பார்த்தா அவளோட ஒய்ஃப். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்மையா பிரேக் ஆகி அவனும் அழுவான். இந்த பக்கம் ஜோயா போயிட்டு அவளோட ஹஸ்பண்டோட தலை எடுத்து அவளோட மடியில வச்சுட்டு கத்திரி அழுவா. இந்த பக்கம் ஹீரோ வந்து அவன் ஒய்ஃபை புடிச்சிட்டு செம்மையா பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பான். அப்போ காத்துல வந்து என்ன ஆகும்னா துணி நல்லா பறந்துரும். பறந்த உடனே அவனோட ஒய்ஃபோட கை வந்து யஷோட கையோட க்ளோஸா டைட்டா புடிச்சிருக்கும். இத பார்த்து ஹீரோ வந்து செம்மையா ஷாக் ஆயிடுவான். ஏன்னா ஹீரோக்கு ஒரு நிமிஷம் புரியல, இங்க என்ன நடக்குது, நம்ம ஒய்ஃப் ஏன் இன்னொருத்தவங்களோட கைய புடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக்ல இருப்பான். சோ ஹீரோக்கு என்ன தோணும்னா நம்ம ஒய்ஃப் வந்து பிட்ரே பண்ணிட்டா அந்த மாதிரி ஒரு தாட்ல இருப்பான். அந்த கைய பார்த்துட்டு செம்மையா கோவப்படுவான். இந்த பக்கம் ஜோயா காட்டுவாங்க. ஜோயா வந்து அழுதுட்டு இருப்பா. அப்போ வந்து எதிர்ச்சியா வந்து ஹீரோ பாப்பா. ஹீரோ வந்து சமூகத்தோட எங்கேயோ பாத்துட்டு இருப்பான். இவன் எங்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க 2 பேரும் கை பிடிச்சிருக்கிறது நம்ம ஜோயா பாத்துருவா. பாத்துட்டு நம்ம ஜோயாக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஜோயா என்ன பண்ணுவா, ஷாக்ல இருப்பா. அவ அப்படியே பின்னாடி வந்துருவா. அவளோட ஹஸ்பண்டோட தலையை அவ மடியில தானே வச்சிருப்பா. அந்த ஒரு இன்சிடென்ட் அவ பார்த்தோன்னா அவளுக்கு என்ன பண்றது தெரியாது. அப்படியே பின்னாடி வந்து ஷாக்ல வந்து அந்த கையை பாத்துட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோவும் வந்து அவங்க 2 பேரும் புடிச்சிட்டு இருக்க அந்த கையை தான் பாத்துட்டு இருப்பாங்க. 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. இவங்களோட எமோஷன் பாத்தீங்களா, ஒரு செகண்ட் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருந்தவங்க அடுத்த செகண்டே அவங்க 2 பேரும் கை பிடிச்சிருக்காங்க தெரிஞ்ச உடனே அவங்க எமோஷன் அப்படியே கோவமா மாறிடுச்சு.